ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் எங்கள் ஊர் கற்பக விநாயகர் கோவிலுங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில் தாங்க. நான் சின்ன வயசுலேருந்து வந்து இங்கே தான் வந்து சாமி கும்பிடுவேன். எக்ஸாம் டைம் அப்படிலாம் வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து பேடு பெண்ணெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு போவோம். நான் கும்பிட்றது மட்டும் இல்லாமல் இப்போ யோகஸ்ரீ பாப்பாவும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக இந்த சாமியை வந்து பார்த்துட்டு, ஏன்னா ஸ்கூல் போகிற வழியில் இருக்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு கும்பிட்டுட்டு தாங்க போவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ்லேருந்து நல்லா அலங்காரம், பூ அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸாலே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, திராட்சை, அன்னாசி பழம், அப்புறம் தர்பூசணி, வாழைப்பழம் தாரெல்லாம் அப்படியே தொங்க விட்டுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா வந்து பிள்ளையாருக்கு வந்து சந்தனக்காப்பு அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக பூவாலே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தார் பிள்ளையார். ரொம்பவே அழகாக இருந்தார். எங்களுக்கும் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கேரளா மேளம் வச்சு வந்து இதெல்லாம் வாசித்து வந்து பிள்ளையார் வந்து அலங்கரித்து வீதி விழா வந்து கொண்டு வருவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து மாட்டு வண்டியில் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ வந்து அப்டேட் ஆனதுனால வந்து டிராக்டரில் வச்சு கொண்டு வராங்கங்க. இந்த கேரளா ஏன்னா நைட்டு ஃபுல்லாக சுற்றுறதுனால யாருக்கும் தூக்கம் வரக்கூடாது, ஒரு இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மேலெல்லாம் வச்சு நல்லா கலகலன்னு வச்சு கொண்டு வராங்க. இது இப்படி தாங்க வந்து ஃபுல்லாக பூவாலே வந்து டெக்கரேட் பண்ணி அலங்கரித்து இந்த மாதிரி கொண்டு வராங்க. பார்த்தீங்களா எங்கள் ஊர் பிள்ளையார் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, அழகாக இருக்காருங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து இந்த மாதிரி வீதியில் வரும்போது வந்து அர்ச்சனைலாம் பண்ணி மாலைலாம் போட்டு நாங்களும் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாமி கும்பிட்றவங்க வந்து நிறைய நேர்த்திக்கடன்லாம் வச்சுக்கிட்டு தேங்காய்லாம் உடைப்பாங்கங்க. அவங்கவுங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி பிள்ளையாருக்கு வந்து சால்வாச்சு அப்படின்னா தேங்காய்லாம் உடைப்பாங்க. ரோட்டில் நடக்கவே முடியாது, ஃபுல்லாக தேங்காய் ஓடாவே இருக்கும். அந்தளவுக்கு வந்து நிறைய பேர் நிறைய தேங்காய் உடைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே அம்மா வீட்டு ஜங்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து தெருவில் வந்து பிள்ளையார் வச்சுருந்தாங்க. ஸோ நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் யோகோஸ்ரீயும் மோனேஷும் கண்டிப்பாக நாங்கள் வந்து சாமி கும்பிடணும், நீ வண்டியை நிறுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து இறங்கி சாமியை வந்து கும்பிட்டோம். அப்புறம் நைட்டு 10 மணிக்கு அந்த பூசாரியை வந்து கற்பூரம்லாம் ஏற்றி வந்து காமிச்சார். பரவாயில்ல பசங்க கும்பிடட்டும் அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்களாம் வந்து கும்பிட்டோம். பக்கத்தில் இருக்கிறது வந்து நான் முருகர்னு நினச்சேன், ஆனால் முருகர் கிடையாதான், அயோத்தி ராமராங்க. ஸோ அதுக்கப்புறம் பசங்கள்லாம் தோப்புக்காரனெல்லாம் போட்டு சாமியெல்லாம் வந்து நல்லா கும்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.